Hi, hello everyone. Welcome back to RSN Diya's channel. The daily 5 sentences நம்ம ரெகுலர் பார்த்துட்ருக்குறோம். இந்த 5 சென்டென்சஸுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. நீங்கள் பிகினராக இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க பிகினர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது நல்லா ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் RSN Diya's சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். ஃபர்ஸ்ட் ஒன், ஹென்ஸ்ஃபோர்த் அப்படின்னு சொன்னால் இனிமேல் அப்படின்னு அர்த்தம். இனிமேல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஈஸியான வார்த்தை, டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான். ஆனால் அதுக்கு ஹென்ஸ்ஃபோர்த் அப்படிங்கிறது எவ்வளோ ஈஸியாக நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஹென்ஸ்ஃபோர்த் அப்படின்னா இனிமேல். அப்போ அது ஒரு சென்டென்ஸில் நம்ம கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? ஹென்ஸ்ஃபோர்த் ஐ won't do எனி மிஸ்டேக். இனிமேல் நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? ஹென்ஸ்ஃபோர்த் ஐ won't do எனி மிஸ்டேக்ஸ் அப்படின்னா இனிமேல் நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வேர்டு இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், எட். ஒய்இடி எட் அப்படின்னா இன்னும், இருப்பினும். இந்த ரெண்டு அர்த்தமும் இங்கிலீஷில் இருக்குது. எட் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் இன்னும், இருப்பினும்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தோம்னா ஐ ஹாவ் நாட் ரிசீவ்டு த மெயில் எட் அப்படின்னா நான் இன்னும் மெயில் ரிசீவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் மெயில் எனக்கு ரிசீவ் ஆகலை, நான் ரிசீவ் பண்ணல, நான் வாங்கலை, நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? பார்சல் நான் இன்னும் வாங்கலை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அவர் இன்னும் வரல அப்படின்னா ஹி ஹேஸ் நாட் கம் எட். ஹி ஹேஸ் நாட் கம் எட், அவர் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட இது யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், நாட் ஓன்லி பட் ஆல்சோ. நாட் ஓன்லி பட் ஆல்சோ இது ரெண்டு சேர்ந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஒரு வாக்கியத்தில். இதனுடைய மீனிங் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இதுவும் கூட, அது மட்டும் இல்லாமல் இதுவும் அப்படின்னு நம்ம ஒன்று சேர்த்து சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஒரு வாக்கியத்தில் எப்படி கொண்டு வரலான்னா, ஹி நாட் ஓன்லி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் பட் ஆல்சோ ஃப்ரெஞ்ச். அவர் இங்கிலீஷ் ரொம்ப நல்லா பேசுகிறாருன்னு ஒருத்தர் சொல்லும்போது, அவர் இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சும் நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லும்போது ஹி நாட் ஓன்லி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் பட் ஆல்சோ ஃப்ரெஞ்சு அப்படி சொல்லலாம். அடுத்தது as soon as. as soon as அப்படின்னா உடனே, உடனே அப்படின்னு அர்த்தம். as soon as he finished his work he went out. அவர் வேலையை முடித்த உடனே வெளியே போயிட்டார். வேலையை முடித்த உடனே வெயிட் பண்ணவே இல்லை, அப்போவே வெளியே போயிட்டார் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அந்த இடங்களில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், த லாஸ்ட் ஒன், அப்பார்ட் ஃப்ரம் அப்படின்னா தவிர. அப்பார்ட் ஃப்ரம் அப்படின்னா தவிர. ஐ லைக் ஆல் வெஜ் அப்பார்ட் ஃப்ரம் பிரிஞ்சால் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. எனக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் பிடிக்கும், ஆனால் பிரிஞ்சாலை தவிர, கத்திரிக்காய் தவிர எனக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்பார்ட் ஃப்ரம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு கன்ஜெக்ஷன்ஸாக தான் நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ ஈஸியான வார்த்தைகள், நம்ம ரெகுலர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இது எல்லாமே. அதனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ரெகுலராக கம்யூனிகேட் பண்ணுங்கள். I hope this class will be very useful to you, especially if you are a beginner means it will be very very useful. If you like this class means please give your like and share to your friends. Don't forget to subscribe to our channel, RSN Diya's channel. Thanks for watching. Let us meet on next class.